அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம இந்த இது வந்து சிகப்பு காராமணி, தட்டைப்பயிறு, இதை வச்சு இது கத்திரிக்காய், இதை வச்சு தாங்க ஒரு கிரேவி இல்லை பொரியல் எது வேணா சொல்லலாம். கிரேவி வேற பொரியல் வேற. ஆனால் இது ஒரு பொரியல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிரேவியெல்லாம் இருக்காது, பொரியல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மா செய்கிற டிஷ் இது. நாங்கள் வெங்காய காராமணி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இது எங்களுதுல ஏதாவது வீட்டில் ஏதாவது சாமி கும்பிடுறது ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக இருக்கும். இந்த வெங்காய காராமணி டிஷ் கண்டிப்பாக இருக்கும். இதை தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இது நாங்கள் இது எங்கள் அம்மா இதை செஞ்சாங்கன்னா குழம்பெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுதான் இருக்கும். ரசம் வச்சுருவாங்க, சூப்பராக இருக்கும். இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ரசம் ஊற்றி இதையே தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறுமனே கூட அந்த காராமணி நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஆனால் செய்யறது ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நிறைய கூட இல்லை. வெங்காயம் தக்காளி தான். வெங்காயம் தக்காளி பூண்டு, நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது காராமணி நான் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. இது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு இந்த காராமணி. இதுலவே வெள்ளை காராமணின்னு இருக்குது, அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் வச்சு ஒரு விசில் இல்லை 2 விசில் போதும். அதாவது நம்ம நார்மல் மெட்ரோ வாட்டர்னா, கிணத்து தண்ணி, போர் தண்ணின்னா ஒரு 3 விசில் விடுங்க. எங்களுது கிணத்து தண்ணி, அதனால நான் ஒரு 3 விசில் விட போகிறேன். இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு மற்ற ப்ராசஸை பார்க்கலாம். பாருங்க, காராமணி நல்லா வெந்துருச்சுங்க. எனக்கு 3 விசிலுக்கே நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் கேன் தண்ணியோ இல்லை மெட்ரோ வாட்டரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசில் 2 விசில் போதுங்க. இந்த காராமணி மட்டும் சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஊற வைக்கிறது கூட 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். ஈஸியாக வெந்துடும். அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் கொரகொரப்பாக. கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் இது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், இதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா ப்ரௌனாக வறுபடணுங்க. அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நான் கல் உப்பு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அப்பதான் வந்து அந்த பொரியல் வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம காராமணிலெல்லாம் உப்பெல்லாம் எதுவும் போட்டு வேக வைக்கலங்க. அதனால இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அந்த வெங்காயம் வதங்கும் போது நீங்க போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயும் போட்டுடலாம். தக்காளியோடய சேர்ந்து வதங்கிடும். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. இந்த கருப்பா கொஞ்சம் டார்க் வைலட்டா கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாருங்க, அந்த கத்திரிக்காய்னா உங்களுக்கு வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து வதக்கும் போதே வந்து நமக்கு வெந்துடும். அதனால இந்த டிஷ்ஷு வந்து சீக்கிரம் ஆயிடும். நமக்கு கடகடன்னு பண்ணிடலாம். இந்த குக்கர்ல வேக வைக்கிற டைம் தான் அந்த காராமணியை. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் வதங்கிடுச்சு நல்லா, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. வெறும் மிளகாத்தூளெல்லாம் நான் போடல, இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். 2 ஸ்பூன் ஃபுல் ஹீப்பு, அப்படியே 2 ஸ்பூன் போடுறேங்க. போதும். நான் எடுத்த கத்திரிக்காய்க்கு நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்தேன். ஒரு சின்ன கப்பு காராமணி எடுத்தேன். இப்போ உங்க வீட்டில் ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ காராமணியில நீங்க வந்து தண்ணி அதிகமா ஊற்றி வேக வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணியே கூட இதுல எடுத்து ஊத்திக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி இல்ல, எனக்கு வந்து கொஞ்சமா தான் இருக்கு தண்ணி இல்லைன்னா கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி, அது கொஞ்சம்தான் இருந்தது. இந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் நமக்கு போகணும்ல, அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த காராமணியை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். காராமணியை போட்டு கொஞ்சம் நல்லா திக்கா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு வந்து அந்த ஒரு கிரேவியும் இல்லாமல் பொரியலும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போது கத்திரிக்காய் வேகட்டும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காராமணியை, வேக வச்ச காராமணியை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க, நான் போட்ட கல் உப்பு. அதனால் இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பொரியலும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ட்ரிப் ஆகக்கூடாது. இப்போ கிரேவின்னா இப்படி எடுத்தோம்னா ட்ரிப் ஆகும்ல, அந்த தண்ணியோ அந்த கிரேவி. அந்த மாதிரி பொரியல்னா அப்படியே நிற்கும். இது பொரியலும் இல்லாமல் அந்த கிரேவியும் இல்லாமல் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான்.
வெங்காய் காராமணி ரெடி. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட சாதம் போட்டாச்சு தட்டில். இது வெங்காய் காராமணி கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இது வந்து பருப்பு ரசம் வச்சுருக்கேங்க நான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ 1:30 மணி. நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி சூப்பராக இருக்கா? இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிடும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, காராமணியும் வந்துருச்சு. கத்திரிக்காய் காராமணி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.